அம்மா அம்மா எழுந்துருமா, நான் ஜெயலட்சுமி வந்துருக்கிறேன். அம்மா அம்மா என்னண்ணா அம்மா எப்படி இருக்கிறாங்க? என்னண்ணா எதனா சொல்லுண்ணா. என்ன சொல்கிற நீ? என் அம்மாவை பார்க்க வந்து எத்தனை நாள் ஆகுது? புதுசாக இப்போ வந்து அக்கறை காமிச்சின்னு கிடக்கிற. ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிற. என்னென்ன பண்ண சொல்கிற? காத்தால் அவரை வேலைக்கு அனுப்பணும். என் பேர பசங்கள என்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. அவங்கள வேற நான் பார்த்துக்கணும். அதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. காலில் வேற நரம்பு சுற்றின்னு சீவு வேற வடியுது. அதுக்கே ஆஸ்பத்திரி போகாத இருக்கிறேன் நான். ஆனால் உனா ஏதாவது சாக்கு சொல்லுங்க. நீங்கள் யாரும் பார்க்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அம்மாவை என் கூட வச்சுக்கணுன்னு ஆசை தானே, ஆனால் என்னால் முடியல. நீ இப்படி சொல்கிற, இன்னொருத்தன் வீடே கட்டின்னு அங்கே கிடக்குறான். அம்மாவை பார்க்க வந்து 6 மாதம் ஆகுது. யார் சின்னிய சொல்கிறியா? ஹலோ, ஆயா வீட்டில் இருக்கிறான்பா. இதோ வரேன்ப்பா. சரிண்ணா, நான் கிளம்புறேன். நான் போய் பேரனை பார்த்துக்கணும். நான் அப்புறமா வரேன். ஜெயலட்சுமியா? என்னண்ணா? சரி, அந்த சின்னிக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை வந்து பார்க்க சொல்லு. ராத்திரியெல்லாம் அவன் பேரை சொல்லி பழமினுங்கிறாங்க. சரிண்ணா, நான் சின்னிக்கிட்ட சொல்கிறேண்ணா. ஆ ஐயா வணக்கம் ஐயா. ஆ பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி அப்படியே தான் இருக்காங்க. கண் பார்வை சுத்தமாக போச்சு. சுயநினைவு அப்பப்போ தான் வந்து போகுது. அப்படியா? ஆ அப்புறம் 2 மாதம் வாடகை பாக்கியம், ஆ கரண்ட் பில் வேறு இன்னும் பேலன்ஸ் இருக்கான். அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க ஐயா. அப்படியா? அம்மா கிட்ட சொல்லு, நான் சீக்கிரமே கட்டிடுறேன்னு. சரிங்க ஐயா, நான் சொல்லிடுறேன் நான்.